ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிருந்துச்சு. என்னோடய செடிகள்லாம் என்னாச்சுன்னு பார்க்குறப்ப தான் இங்கே ஃபுல்லாக தாவா இருக்கிறனால தண்ணியாக இருந்துச்சு. சரி என்னாச்சுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். என்னோடய பூச்செடி, காய்கறி செடின்னு சொல்லிட்டு. என்னோடய செவ்வந்தி செடியை பாருங்கள் எப்படி தண்ணியில் மூழ்கி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா மலர்ந்துருந்துச்சு. ஆனால் என்னென்னா குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு அந்த பூ எல்லாமே. எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள். இது வெயில் போட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிருச்சு. எல்லாமே போட்டபடி அப்படியே இருந்துச்சு. இன்னும் நைட்லேருந்து சரியான மழையாக இருந்துச்சு. பட்ரோஸில் பூத்த பூ எல்லாமே மழையில் நனைஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருந்துச்சு. என்னோடய ஸ்கூட்டியை விட 2 நாளாக எடுக்கவே இல்லை. மீஷோலேருந்து இந்த கவர் வாங்கி போட்டிருந்தேன். வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பார்க்கவும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல மழைனால உள்ளெல்லாம் கொஞ்சம் தண்ணி போயிருந்துச்சு, நனைஞ்சிருந்துச்சு. சரி அதை எடுத்து கொஞ்சம் ஸ்கூட்டியை தொடச்சி வச்சுட்டு அதை காய போடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். 2 நாளாக அப்படியே இருக்கவும் ரொம்ப அந்த மண்ணெலாம் அப்படி இருந்துச்சு. தொடச்சி தான் மூடியே வச்சுருந்தேன். ரொம்ப தண்ணியாக இருக்கவும் நல்லா ஒரு துணி, வழுவழுப்பான துணியை வச்சு துடைச்சா தான் அந்த தண்ணிலாம் உறிஞ்சும். அந்த லப்பர் கிளாத் மாதிரி ஒரு துணியை வச்சு ஸ்கூட்டியை நான் ரொம்ப நேரமாக துடைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு அந்த மேலே ஃபுல்லாக. ஆனால் நான் ஓரமாக தான் நிறுத்தியிருந்தேன். முன்னாடி மட்டும்தான் நனையாமல் இருந்துச்சு, பின்னாடி எல்லாமே நனைஞ்சிருந்துச்சு கவர் போட்டுமே. கவரு இதுக்காக தான் போடணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கினேன். சும்மா கொஞ்சம் காசுக்கு தான் வாங்கியிருந்தேன். சும்மா வெயிலுக்கு மட்டும் போட்டுக்கிடலாம், இது வெயில் காலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவா ஸ்கூட்டி எடுக்க போகிறதில்ல, எப்போயாவது தேவைப்படுற மட்டும்தான் நான் எடுக்கிறேன் ஸ்கூட்டி. முன்னாடி கிளாஸ் போயிட்டுருந்தேன், அதனால் டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கிளாஸ் போய் அது கிளாஸும் முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த சைடு நிறுத்தி வச்சேன். இல்லைனா எங்கள் வீட்டுக்கிட்டேயே நான் நிறுத்தியிருப்பேன். இது சும்மா இந்த சைடாக நிறுத்தி வச்சுருந்தேன். ஃபுல்லாக ஸ்கூட்டியை துடைச்சிட்டேன். அந்த கவரில் பாருங்கள் மழை பெஞ்சதில் அந்த எவ்வளோ மண் அதில் இருக்குன்னு. ஃபுல்லாக இப்போ ஸ்கூட்டி துடைச்சோட சூப்பராக ஆயிடுச்சு. இது புது ஸ்கூட்டி தான். இது வாங்கி ஒரு 3 மாதம் ஆகுது. இந்த தண்ணியிலேருந்து கிராஸ் பண்ணி தான் அங்கிட்ட கொண்டு போய் வெளியே கொண்டு போகணும். இந்த பட்ரோஸ் தான் நான் சொன்னேன்ல வாடி போயிருக்குன்னு சொல்லிட்டு. வெயில் போட்டு அழகாக சூப்பராக மலர்ந்துடும். இதில் 3 கலர் நான் கலந்து வச்சுருந்தேன். இப்போ தான் பூக்கும் போது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் வச்சுருந்தேன், அப்புறம் டார்க் ரோஸ், அப்புறம் லைட் ரோஸ், இது 3 கலருமே வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே பூ பூக்கும். பெஞ்சதுலேருந்து வெங்காயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உள்ளதெல்லாம். நான் கொஞ்சமாக மண் அணைச்சி வச்சாச்சு. எல்லாமே நல்லா அணைச்சி வச்சுருந்தோம். மழையில் ஃபுல்லாக வெங்காயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இடையிலையே அந்த மிதக்கம்பழம் இது எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பிரைட்டாக இருக்கவும். எனக்கு எப்படியாவது துணி துவைக்கணும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். அது நல்லா துவைச்சிருச்சு. தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி கிணறு நிறைஞ்சிருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏற்கனவே தண்ணி நிறையா தான் கிடந்துச்சு. ஆனால் சரியான மழை, அதனால தான் பார்த்தேன் கொஞ்சமாவது நிறைஞ்சதுக்கான்னு. நல்லா மேலே வந்துருச்சு தண்ணி. கிளைமேட்டும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேளை நம்ம துணி துவைச்சதுக்கு கிளைமேட்டும் மாறிடுச்சின்னு சொல்லிட்டு வெயில் போடணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா ஆயிடுச்சு. தெருவில் ஓடின தண்ணி எல்லாமே லாஸ்ட்டாக போய் அந்த தோட்டத்துக்குள்ளே போயிடும். எங்கள் தெருவே அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ லைட்டாக தான் தண்ணி கிடக்கு. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். எவ்வளோ க்ளீனாக கொஞ்சம் பளபளன்னு இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி இஃப்தார் நம்ம முடிச்சுட்டு நம்ம நைட்டுக்கு என்ன சாப்பாடு நான் செய்ய போகிறேன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யலான்னு இருக்கேன். இன்றைக்கி எல்லா வெஜிடபிளுமே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். எல்லாமே இருந்துச்சு, பட்டாணி இருந்துச்சு, காலிஃப்ளவர் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. எப்பயும் எல்லா பிரியாணியும் எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் இதுவும் செய்யணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். தேங்காய் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சோடனே நெய் சேர்த்தாச்சு. நெய்யும் 2ம் நல்லா காஞ்சோடனே பட்டை, கிராம்பு இந்த வகைகளெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நிறையா போடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்தாச்சு.
தக்காளி எல்லாத்தையுமே போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வதங்குறதுக்காக உப்பு வந்து போடணும். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வெந்துடும். அதனால தான் உப்பு வந்து போடுவாங்க. அதுவும் வந்து கல் உப்பு போட்டோம்னா டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும். பிரியாணிக்கு கொஞ்சம் லேட் ஆகிற விஷயம்னா அது இதுதான். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா வந்து பிரியாணி பொடி, இது 3 தான் சேர்க்கணும். நான் இந்த 3 தான் சேர்ப்பேன். நிறைய பேர் வந்து நிறைய பொடி சேர்ப்பாங்க. ஆனால் நான் இது மட்டும்தான் சேர்ப்பேன். இதுவே சூப்பராக இருக்கும். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு அதை அவிச்சு அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து நிறைய காய்கறிகள் வந்து இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். அது மாதிரி எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இது 2ஐயும் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் இருந்தனால கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சோயாவை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் நல்லா பொழிஞ்சு அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், இது 3ஐயும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன். காலிஃப்ளவரையும் சுடு தண்ணியில் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி அதையும் வந்து சேர்த்தாச்சு. நம்ம வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து இன்றைக்கி போட்டு ஹெல்த்தியாக ஒரு பிரியாணி வீட்லேயே வந்து செஞ்சாச்சு. அவ்வளோதான். எல்லா காய்கறியுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் தயிர் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வீட்லேயே செஞ்ச தயிர்னால இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிக்காமல் மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கப் ரைஸ் வந்து போட்டிருந்தேன். வீட்டரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசி தான் போட்டிருந்தேன். ஆசை அரிசியில் வந்து 1 கப் ரைஸ் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2 கப் தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். அந்த அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அது மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 கப் தண்ணி வந்து ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறமா எலுமிச்சைப்பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவைன்னா உப்பை வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோன்னே நம்ம அலசி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இங்கே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறணும். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து வத்திருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம்மில் வந்து போட்டுட்டோம்னா அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி. இதுக்கு தொட்டுக்கிற வந்து காலிஃப்ளவர் 65 வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஊற வச்சு அதை பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து தயிர் வெங்காயம் வந்து பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம வந்து இஃப்தாருக்கு நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து என்ன ரெசிபி பண்ணியிருந்தேன்னா உளுந்த வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காய போண்டா வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.